Hello everyone, welcome to Aram TNPSC Academy. Myself Silambarasan, Department of History. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸில் குரூப் 1க்கான ப்ரிலிம்ஸ் சிலபஸ் அதை பற்றியும் அந்த சிலபஸில் எந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணணும், அதை எப்படி படிக்கணும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னலாம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஸோ சிலபஸ் இப்படி தான் இருக்குது யூனிட் 3 பொறுத்த வரைக்கும். ஸோ யூனிட் 3ல் நமக்கு ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி அண்ட் மெடிவல் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற 2 பார்ட் கவர் ஆகுது. சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து குப்தாஸ் வரைக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெடிவல் எடுக்கும்போது டெல்லி சுல்தானேட்ஸ், முகல்ஸ், மராத்தாஸ், அதுக்கப்புறமேட்டுக்கு ஏஜ் ஆஃப் விஜயநகரா அண்ட் பாமினி கிங்டம்ஸ் அண்ட் சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த காலகட்டங்களில் இருந்தக்கூடிய சேஞ்சஸ், மாற்றங்கள் என்னென்ன நடந்திருக்கு, கலாச்சார மாற்றங்கள் இல்லை மதம் சார்ந்த நம்பிக்கைகள் எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலிஸ்டிக்காக சொல்லியிருக்காங்க. நமக்கு சில பசங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலபஸை சரியாக புரிஞ்சிக்காமல் வெறும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நமக்கு வந்து குப்தாஸ் பீரியட் இது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க. பட் சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைஃபன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போ சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து ஆரம்பித்து குப்தர்களுடைய காலகட்டம் வரைக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். அதே மாதிரி தான் டெல்லி சுல்தானேஸ், முகல்ஸ் அப்படிங்கிறதுக்கப்புறம் மராத்தாஸிலிருந்து ஏஜ் ஆஃப் விஜயநகர சாம்ராஜ்யம் அப்படிங்கிற இந்த பீரியட் வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதை நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி அண்ட் மெடிவல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பிரிச்சிருக்கோம். இப்போ இந்த ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் ஆகுது. ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியில் நமக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிலபஸ்லேயே கொடுத்துட்டாங்க. குப்தன் பீரியட் சிலபஸ்லேயே கொடுத்துட்டாங்க. இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய பகுதியாக இந்த பகுதிகளை பார்க்க வேண்டும். ஈவன் இந்த பாட்டையும் நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் நம்ம பார்க்கணும். அப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னா இதில் என்னென்னலாம் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சிந்து சமவெளி நாகரிகங்கள் காலகட்டங்களில் இருந்த முக்கிய நகரங்கள், அது எந்த நதிக்கு பக்கத்தில் இருந்தது, அந்த இடத்திலிருந்து நம்ம அகழ்வாராய்ச்சி மூலிமா கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் இருக்குது அப்படின்னா அதனுள்ள சில விஷயங்கள் வந்து தனித்துவமாக இருக்கும். அப்படி தனித்துவமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ சிட்டிஸ், சிட்டிஸோட அசோசியேட்டான ஏனைய யூனிக் ஃபீச்சர்ஸ் அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். தென் அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்களுடைய மத நம்பிக்கைகள் எப்படி இருந்தது, ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணணும். தென் அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்களுடைய வாழ்வாதாரங்கள் எப்படி இருந்தது, ஆக்குபேஷன், என்னென்னலாம் வேலைகளில் இவங்க ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணணும். ஆக்குபேஷன் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸு, அது இல்லாமல் ஆர்டிஷியன்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க, கலைநயம் சார்ந்த பொருட்களை உருவாக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க, விவசாய தொழிலை செய்யக்கூடிய நபர்கள் இருக்காங்கன்னா அவங்க என்னென்ன விளைச்சலை கொண்டு வந்தாங்க, இல்லை என்னென்ன பொருட்களை உற்பத்தி செய்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இது இல்லாமல் இவங்களுடைய வணிகம், இந்த வணிகம் அப்படின்னு சொல்லும் போது உள்நாட்டு வணிகம் மற்றும் வெளிநாட்டு வணிகம் எப்படி இருந்தது, அந்த வணிகத்தின் மூலியமாக என்னென்ன பொருட்களை இங்கேருந்து ஏற்றுமதி செய்தாங்க, என்னென்ன பொருட்களை இந்தியாவுக்குள்ளே இறக்குமதி செய்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது இல்லாமல் இவங்களுடைய அரசியல் அமைப்புகள் எப்படி இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது, இந்த காலகட்டங்களில் உருவாக்கப்பட்ட சில முக்கியமான ஸ்ட்ரக்சர்ஸ், பில்டிங்ஸ், அவங்களுடைய அந்த டவுன் பிளானிங் ஸ்ட்ரக்சர்ஸு, நகரமயமாக்கல் அந்த விஷயமும், இல்லை அங்கே வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீர் பாசனங்களை பற்றிய விஷயங்களோ, இல்லை கழிவு நீரை வெளியேற்றக்கூடிய அந்த நுணுக்கங்களோ எப்படி இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் வேதிக் பீரியட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வேதிக் பீரியட்ஸில் இவங்களுடைய கலாச்சாரம், பழக்க வழக்கம், மத நம்பிக்கை, ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னா வேத காலத்தில் உருவாக்கப்பட்ட வேதிக் லிட்ரேச்சர். நமக்கு கேள்விகள் அதிகமாக வரதுக்கு இந்த இடம் கொஞ்சம் உகந்ததாக இருக்கும்.
ஓகே, ஸோ இப்போ வேதிக் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லும்போது ரிக், யஜுர், ஷாமா, அதர்வனா அப்படிங்கிற அந்த வேதங்கள், புத்தகங்கள், வேத பிரிவுகள் மட்டும் கிடையாது, அதனோடு தொடர்பு கொண்ட பிராமணஸ், சம்ஹிதாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகளையும் நம்ம தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்குது வேதிக் பீரியடில். ஓகே, வேத காலகட்டங்களில் நமக்கு அவங்களுடைய சமூகத்தில் இருந்தக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் சார்ந்தோ, இல்லை பெண்களுக்கு அவங்க எவ்வளோ சுதந்திரம் வழங்கியிருந்தாங்க அப்படிங்கிறத பற்றியோ, இல்லை அப்போ உருவாக்கப்பட்ட வர்ணாசிரம முறைகள் அதை பற்றியோ நம்ம கண்டிப்பாக இங்கே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அப்படிப்பட்ட அந்த விஷயங்கள்லேருந்து கேள்விகள் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இந்த பீரியடோட கொஞ்சம் லேட்டர் வேதிக் பீரியடில் அசோசியேட் ஆன பீரியட் அப்படின்னு பார்த்தா இது மகா ஜனபதாஸ் அப்படிங்கிற இந்த பீரியட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 16 மகா ஜனபதங்கள் இருக்காங்கன்னா அவங்க எப்படி ஆட்சி செய்தாங்க? ஓகே, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் ஆட்சி செய்தாங்களா, இல்லை வம்சாவளி ஆட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஹெரிடிட்ரி முறையில் ஆட்சி செய்தாங்களா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் மகா ஜனபதாஸ் அப்படிங்கிற அந்த பகுதியில் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். தென் அந்த மகா ஜனபதாஸ்லேருந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான மகா ஜனபதா ஒரு எம்பையராக மாறுறாங்க. ஓகே, அப்படி மாறின மகதன் எம்பையர். ஓகே, இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 டைனாஸ்டியை பார்ப்போம். ஓகே, ஹாரியங்கா டைனாஸ்டி, சிசுனாகா டைனாசிட்டி அண்ட் நந்தா டைனாசிட்டி அப்படின்னு இருக்காங்கன்னா ஒவ்வொரு டைனாசிட்டிலையும் யார் யார் ஆட்சி செய்தாங்க, அவங்களுடைய காலகட்டங்களில் என்னென்னலாம் செய்யப்பட்டிருக்கு. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு இந்த பாடாலிபுத்ரா அப்படிங்கிற தலைநகரம் முதலாக உருவாக்கப்பட்ட காலகட்டம் இந்த காலகட்டம்னா அதை பற்றி நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ மகதா பீரியடில் அவங்களுடைய அரசியல் அமைப்பு, பழக்க வழக்க மற்றும் போர்கள் அவங்க என்னென்ன ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் புத்திசம் மற்றும் ஜெயினிசம், ஓகே, ஹிந்து மத நம்பிக்கைகள், அதுவும் பழைய ஹிந்து மத நம்பிக்கைகள், ஓகே, உளவிய காலகட்டங்களில் அதற்கு மாற்றாக ஓகே இந்தியாவில் நிறைய மத நம்பிக்கைகள் வந்தாலும் அதில் குறிப்பிடத்தக்க ரொம்ப முக்கியமான ஒரு 2 மதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று புத்திசம், இன்னொன்று ஜெயினிசம். அப்போ இந்த 2 மதங்களும் வந்ததுக்கப்புறம் சமூகத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்தது, ஓகே, அந்த சமூகத்தில் நடந்த மாற்றங்களுக்கு காரணமாக இந்த மதங்களை உருவாக்கிய கௌதம புத்தா அண்ட் மகாவீரா அவங்கள பற்றி அடிப்படை விஷயங்கள் அது கண்டிப்பாக இங்கே தெரிஞ்சிருந்திருக்கணும். தென் அது இல்லாமல் கௌதம புத்தருடைய தொடர்பு கொண்ட இடங்கள் மற்றும் மகாவீரரோட தொடர்பு கொண்ட இடங்கள், ஓகே, இவங்க இந்த மதத்தை உருவாக்குறாங்க அப்படின்னா இதற்கு ஓகே சாதகமாக ஓகே சில அரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா சலுகைகள் வழங்கினாங்கன்னா அந்த அரசர்களை பற்றியும் கண்டிப்பாக இன்னொரு விஷயமும் தெரியணும். என்ன அப்படின்னா புத்திசம் பேஸ் பண்ண லிட்ரேச்சர் அண்ட் ஜெயினிசம் பேஸ் பண்ண லிட்ரேச்சர். ஸோ இது நமக்கு கண்டிப்பாக தேவையான விஷயமாக இருக்கும். அண்ட் இது இல்லாமல் புத்த மத கோட்பாடுகள் மற்றும் ஜெயின மத கோட்பாடுகள், ஓகே, நமக்கு ஜெயின மதம் எடுக்கிறோம் அப்படின்னா ட்ரை ரத்னாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 ரத்தினங்களும் அதனோடு தொடர்பு கொண்ட 5 கோட்பாடுகளும் அப்படின்னு சொல்லிட்டு அது கண்டிப்பாக தெரியணும். இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புத்திசம் எடுக்கிறோம் அப்படின்னா புத்திசத்தில் ஓகே 4 நோபல் ட்ரூத்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 உண்மைகள் மற்றும் அதனோடு தொடர்பு கொண்ட 8 பாதைகள், ஓகே 8-fold பாத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாட் அதை எல்லாமே கண்டிப்பாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அண்ட் இது இல்லாமல் புத்த மதம் சார்ந்த சில சிம்பிள்ஸ், ஓகே, அதெல்லாம் இருக்குது அப்படின்னா அது என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது எங்கெந்த இடத்துக்கு பரவி இருந்தது. அண்ட் இது இல்லாமல் இன்னொன்றும் பார்க்கணும் என்ன அப்படின்னா அந்த புத்த மதத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகள், ஓகே, என்னென்னலாம் பிரிஞ்சது, புத்த மதம் சார்ந்த சில கவுன்சில்ஸ், ஓகே, எப்போயாவது சண்டை வந்தது அப்படின்னா அந்த சண்டையை சரி செய்வதற்காக கவுன்சிலில் எல்லாம் ஒன்று கூடி தான் என்ன பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது புத்த மதத்துலேயும் இருக்குது, ஜெயின மதத்துலேயும் இருக்குது. அப்போ புத்திசம் பேஸ் பண்ண கவுன்சில்ஸ் அண்ட் ஜெயினிசம் பேஸ் பண்ண கவுன்சில்ஸ் இதெல்லாம் கேள்விகள் வரக்கூடிய ஏரியா. ஸோ இதை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து மௌரியன் எம்பையர், ஓகே, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நார்த் இந்தியா மட்டும் கிடையாது, சவுத் இந்தியாவிலையும் டாமினேட் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு எம்பையர் அப்படின்னா அது மௌரியன் எம்பையர். அதுலேயும் குறிப்பிட்டு இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய நபர் சந்திரகுப்த மௌரியர் அப்படின்ற ஒரு நபர் இல்லையா. அவர் யாருடைய துணையோட அர்த்தசாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதிய சாணக்கியர் அவருடைய துணையோடு ஆட்சி அமைச்சிருப்பார். ஓகே, அப்போ இந்த பீரியடில் சந்திரகுப்த மௌரியரை பின்தொடர்ந்து வரக்கூடிய அரசர்கள் யார் யார், அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதுன்னா அசோகா. ஓகே, ஏன்னா இந்த பீரியடில் நமக்கு அதிகமான ஆர்ச்சியாலஜிக்கல் எவிடன்சஸ் அப்படிங்கிறத காண முடிகிறது. ஓகே, அகழ்வாராய்ச்சி பொருட்கள் சார்ந்து. ஓகே, அந்த அகழ்வாராய்ச்சி பொருட்கள்லே அசோகருடைய காலகட்டங்களில் வெளியிடப்பட்ட முக்கியமான பெரிய கல்வெட்டுக்கள், சிறிய கல்வெட்டுக்கள்,
தூண் கல்வெட்டுக்கள் இதை தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த பீரியடில் சாணக்கியருடைய வியூகம் சார்ந்து அர்த்த சாஸ்திரம் புத்தகம் எப்படி மக்களை ஆட்சி செய்யணும்னு வர்ணிக்குது அதை எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அசோகரே ஆரம்ப காலத்தில் பேரி கோஷம் அப்படிங்கிற கடுமையாக தாக்கி மற்ற நபர்களை தன்னுடைய வசப்படுத்தக்கூடிய அந்த போர் நுணுக்கங்களோடு செயல்படக்கூடிய ஒரு அரசர். பின்னாட்களில் தம்ம கோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சமத்துவம் மூலியமாக நண்பர்களை சேர்த்துக்கொள்ளக்கூடிய அந்த பழக்கத்தெல்லாம் மாற்றியிருந்தாருன்னா அப்போ தன்மா அப்படிங்கிற அந்த கொள்கை எப்படி உருவானுச்சு, ஓகே, அதை உருவாக்கிய பெருமை யாருக்கு உண்டு, அது எப்படி பரவிச்சு அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு மௌரியாஸ்லேருந்து பார்க்கணும். இந்த சுங்காஸ் அண்ட் கன்வாஸ் அப்படிங்கிற இந்த டாபிக் வந்து ஜஸ்ட் ஒரு பஃபர் ஏரியா தான். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்றனாலும் நமக்கு மௌரியாஸுக்கும் குப்தாஸுக்கும் இடையில் ஓகே இருக்கக்கூடிய பாழமாக இது விளங்குகிறது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இந்த ஏரியாவில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான இருக்கக்கூடிய அரசர்கள், ஓகே, புஷ்யமித்ர சுங்காவோ இல்லை அக்னிமித்ரனோ அவங்கள பற்றியும் ஃபோக்கஸ் பண்ணாவே போதுமானது அப்படிங்கிறது தான். தென் குப்தாஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஏன்ஷியன் பீரியடில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா அப்படின்னா அது குப்தாஸ். ஓகே, ஏன் அப்படின்னா இதை எப்படி வர்ணிப்பாங்க, கோல்டன் ஏஜ் ஆஃப் ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, அவ்வளோக்கு இதை கோல்டன் ஏஜ்னு சொல்கிறாங்கன்னா ஏன் கோல்டன் ஏஜ்னு சொல்கிறாங்க, ஏன்னா இந்த பீரியடில் தான் ரிவைவல் ஆஃப் ஹிந்துயிசம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஓகே, ரிவைவல் ஆஃப் சான்ஸ்கிரிட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஓகே, இந்தியாவில் ஸ்கல்ப்சர்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக, சிலைகள் அப்படிங்கிறது அதிகமாக உருவாக்கப்பட்ட காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லலாம். ஓகே, இந்தியாவில் பெயிண்டிங்ஸ், ஓவியங்கள் தீட்டக்கூடிய பழக்கம், அதுவும் சுவர் ஓவியங்கள் அப்படிங்கிறது இந்த பீரியட்லேருந்து அதிகமாக உருவானுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லலாம். ஓகே, ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே சொல்லலாம். என்ன சொல்லணும் அப்படின்னா டெம்பிள் ஆர்கிடெக்சர், ஓகே, நகரா ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது உருவாகிறது எப்போதாங்க, நமக்கு குப்தா ஸ்கூலில் தான், குப்தா பீரியடில் தான் உருவாகுது. ஸோ அப்படிப்பட்ட அந்த குப்தாஸ் பீரியடில் அரசியல் அமைப்புகள் எப்படி இருந்தது, அவங்க காலகட்டங்களில் மக்கள் என்ன நம்பிக்கைகள், கடவுள் நம்பிக்கையை வணங்கினார்கள், ஓகே, அவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருந்தது. ஏன்னா இதை பொற்காலம்னு சொல்கிறோம் அப்படின்னா உள்ள யாருமே கஷ்டப்படலை அப்படிங்கிறது தான். அப்போ கஷ்டப்படலை அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேணும், நிறைய பொருள் செலவு, பொருள்கள்லாம் வந்திருக்கணும். ஓகே, செல்வங்கள் அப்படிங்கிறது வந்திருக்கணும். அப்போ அதுக்கு துணையாக இருந்த வணிக தொடர்புகள் எப்படி இருந்தது. ஓகே, ஸோ அதை பற்றிலாம் நம்ம குப்தாஸில் ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் ஃபாரின் இன்வேஷன் அப்படிங்கிற இந்த டாபிக், ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த அந்நியர்கள் வந்து படையெடுப்பு நடத்துகிறாங்க, குறிப்பிட்டு ஷாகாஸ், குஷானாஸ், ஓகே, பார்த்தியன்ஸ், இண்டோ கிரீக்கியர்கள் அப்படின்றவங்கலாம் படையெடுப்பு நடத்தி இந்தியாவுடைய வட மேற்கு பகுதிகளில் அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, சில நிலப்பகுதிகளை ஆட்சி செய்வாங்க. ஓகே, அப்படி அவங்க ஆட்சி செய்யும் போது அவர்கள்டேருந்து சில விஷயங்களை நம்ம கற்றுருந்துருப்போம், அதே மாதிரி இந்தியர்கள்டேருந்து சில விஷயங்களை அவங்க கற்றுருப்பாங்க. ஓகே, அப்போ இந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அவர்களிடமிருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், அதே மாதிரி நம்மள்டேருந்து அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்களை இங்கே ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய இன்டீரியர் பார்ட் அது வரைக்கும் ஃபுல்லாக உள்ளே வந்து ஓகே முழு ஆதிக்கத்தை செலுத்தினாங்கன்னா அப்படின்னா கிடையாது. ஓகே, ஒரு சில அரசர்கள் உள்ளே வந்திருப்பாங்க, ஆனால் ரொம்ப நாள் வந்து ஆட்சி செஞ்சாங்களா அப்படின்னா கிடையாது. ஓகே, ஸோ அப்படின்ற காரணத்தினால இதை ஜஸ்ட் ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட்டாக பார்க்கணும். ஓகே, கான்டெம்பரரியாக யார் இந்தியாவில் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தா, இவங்க நார்த் வெஸ்டர்ன் சைடில் ரூல் பண்ணும் போது அப்படிங்கிற அந்த ஏரியாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஓகே, தென் கடைசியாக சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஓகே, நமக்கு சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும் போது சங்கம் பீரியட்ஸ்லேருந்தே ஆரம்பிச்சிடணும். ஓகே, சங்கம் பீரியட்ஸில் இருக்கக்கூடிய சேர சோழ பாண்டியர்கள், ஓகே, ஸோ அவங்களுடைய அரசியல் அமைப்புகள் எப்படி இருந்தது, அவர்களுடைய மத நம்பிக்கைகள் எப்படி இருந்தது, ஓகே, அவர்களால் உருவாக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் என்னென்ன, ஓகே, அவர்களுடைய முக்கியமான துறைமுகங்கள் என்னென்ன, ஓகே, எந்தெந்த நாட்டுக்கு வணிகம் செய்தாங்க அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நமக்கு சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். தென் சங்கம் பீரியட்ஸை முடிஞ்சதுக்கப்புறம் களப்பிரர்களுடைய ஆட்சி. ஓகே, அந்த களப்பிரர்களுடைய ஆட்சி காலகட்டங்களில் என்னென்னலாம் நடந்தது. ஓகே, அவர்களை பின்தொடர்ந்து பல்லவர்கள் வராங்கன்னா பல்லவர்களுடைய பீரியட்ஸில் என்னென்ன யார் யாரெல்லாம் முக்கிய அரசர்கள் இருந்தாங்க. ஓகே, திராவிட கட்டிடக்கலைகள் அப்படிங்கிறது எப்போ உருவாக்கப்பட்டது. ஓகே, அதை சார்ந்து உருவாக்கப்பட்ட முதல் தர கோயில்கள் அப்படிங்கிறதெல்லாம் எப்போ இருந்தது, குடவரை கோயில்கள் அப்படிங்கிறதெல்லாம் யார் காலகட்டங்களில் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நமக்கு சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரிஸ்லேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி நம்ம ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரிக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மெடிவல் பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது
இந்த பீரியடில் நமக்கு இஸ்லாமியர்கள் ஓகே ஸோ அவங்களுடைய படையெடுப்பு முதல்ல நமக்கு இந்தியாவில் நடக்க முகமது பின் காசிம் அப்படின்ற ஒரு நபர் ஓகே நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் டே பாகிஸ்தானில் ஒரு சின்ன டெரிட்டரியை ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருப்பார். அவரை பின்தொடர்ந்து அதுக்கப்புறமேட்டுக்கு இஸ்லாமிய தேசம் சார்ந்து இந்தியாவில் படையெடுத்த முக்கிய நபர் அப்படின்னா முகமது ஆஃப் கஜினி அப்படின்ற நபர். ஆனால் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் இந்தியாவுக்குள்ளே வந்து நிலப்பகுதியை ஆட்சி செய்தாங்க இங்கேயே உட்காந்து அப்படின்னா கிடையாது. ஓகே அப்போ இந்தியாவில் அடுத்து வரக்கூடிய முகமது ஆஃப் கோரி அவருடைய படையெடுப்பு ஓகே பிருத்விராஜ் சவான் அப்படிங்கிற இந்திய அரசன் ஆட்சி செய்ய அவருக்கு எதிராக சண்டை போட்டு அவரை தோக்கடிச்சு ஓகே அதுக்கப்புறமேட்டுக்கு கோரியுடைய அடிமைகள் இந்தியாவில் ஆட்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் நடத்தி இருந்திருக்காங்க. ஓகே அப்படிப்பட்ட அவர்களுடைய ஆட்சி காலகட்டங்களில் ஓகே அதுவும் குறிப்பிட்டு நமக்கு குதுப்தீன் ஐபக் அப்படிங்கிற ஒரு நபரால் உருவாக்கப்பட்டது தான் அடிமை வம்சம், ஸ்லேவ் டைனாசிட்டி அப்படிங்கிறது. இந்த ஸ்லேவ் வம்சாவளியை பின்தொடர்ந்து இன்னொரு குடும்பம் ஆட்சி செஞ்சுருக்கும் கல்ஜியை பின்தொடர்ந்து இன்னொரு வம்சாவளி குடும்பம் துக்லக், தென் சையத் அண்ட் லோடி அப்படின்ற இந்த 5 குடும்பங்கள் டெல்லியை மையப்படுத்தி ஆட்சி செய்திருக்காங்க. அப்படின்னா இவங்க பீரியடில் லிட்ரேச்சர் ஓகே என்னென்னலாம் புத்தகங்கள் எழுதப்பட்டது, ஓகே என்னென்ன புத்தகங்கள் வெளிநாட்டவர்களால் எழுதப்பட்டது, இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களால் என்னென்ன புத்தகங்கள் எழுதப்பட்டுச்சு, இவர்கள் காலகட்டங்களில் உருவாக்கப்பட்ட முக்கிய கட்டிடங்கள் என்னென்ன, ஓகே அந்த கட்டிடங்கள் மட்டும் கிடையாது இவர்களுடைய காலகட்டங்களில் வெளியிடப்பட்ட நாணயங்கள் எப்படி இருந்தது, ஓகே அந்த நாணயங்கள் சார்ந்த விஷயங்கள். ஓகே ஏன்னா நாணயத்துலேருந்து வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், அவங்களுடைய அரசியல் அமைப்பு எப்படி இருந்தது, அவங்க யாரை தெய்வமாக வணங்கினாங்க, அவங்க என்ன நம்பிக்கை கொண்டு இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். ஓகே ஸோ அப்படிப்பட்ட அந்த விஷயங்களை நம்ம இங்கே ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே முகமது கோரி அவருடைய படையெடுப்பை நான் முன்னாடியே சொன்னேன். ஓகே அவரை பின்தொடர்ந்து வரக்கூடிய டெல்லி சுல்தானியர்கள் அவர்களுடைய ஆட்சி முறைகள் எப்படி இருக்கணுங்கிறத சொன்னேன். ஓகே அவங்களுடைய சமூகம் எப்படி இருக்குது, அவங்களுடைய கலாச்சாரம், மத நம்பிக்கை, அவர்களுடைய முக்கியமான அச்சீவ்மெண்ட்ஸ் ஓகே அவங்க என்னென்னலாம் சாதித்து காட்டினார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த குதுப் மினார் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் டவர்ஸ் உருவாக்கிய பெருமை அப்படிங்கிறது டெல்லி சுல்தானேஸ் தான். ஓகே அப்படிப்பட்ட அந்த டெல்லி சுல்தானேஸ் உருவானதுக்கப்புறமேட்டுக்கு தான் அதுக்கடுத்து மசூதிகள் உருவாக்கப்படுதுன்னா அதுக்கு பக்கத்துலேயே கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, வாட்ச் டவர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்கி வைப்பாங்க. ஸோ அது மாதிரி வாட்ச் டவர்ஸை பற்றியோ இல்லை அவங்களுடைய வெல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓகே கிணறுகள் வெட்டக்கூடிய பழக்கம் அதை சார்ந்தோ இல்லை கட்டிடக்கலைகள் சார்ந்தோ நிறைய நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறமேட்டுக்கு ரீசன் ஃபார் டிக்ளைன், ஒவ்வொரு வம்சாவளியும் ஏன் தோத்தாங்க, என்ன காரணத்தினால தோத்தாங்க அப்படிங்கிறதையும் தெரிந்து வைத்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது டெல்லி சுல்தானேட்ஸில். என்ன முகல்ஸா ஓகே இந்த முகல்ஸ் பாட்டில் நம்ம எப்படி டெல்லி சுல்தானேட்ஸ்க்கு வம்சாவளிகளை பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே முகல்ஸை பொறுத்த வரைக்கும் பாபரில் ஆரம்பித்து ஓகே ஹிமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நபர்கள் ஆட்சி செய்திருக்காங்க. இடையில் நடுவில் கூட ஓகே பாபருக்கும் ஹிமாயூன் பீரியட்லேயே ஓகே ஷேர் ஷா ஷூரி அப்படிங்கிற ஒருத்தவர் தனியாக ஒரு ஆட்சியும் பண்ணியிருந்திருப்பார், சூர் வம்சாவளி, சூர் டைனாஸ்டி. ஓகே ஸோ அவரை பற்றியும் இவங்க ஆட்சி காலகட்டங்களில் என்னென்னலாம் நடந்தது அதுலேயும் குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிரேட்டஸ்ட் ரூலர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா அக்பரை தான் சொல்லுவாங்க. ஓகே சொல்லும் போதே எப்படி சொல்லுவாங்க, அக்பர் த கிரேட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே அப்படிப்பட்ட அந்த அக்பருடைய பீரியடில் மத நம்பிக்கைகள் எப்படி இருந்தது, ஓகே நில வரி கொள்கைகள் எப்படிலாம் இருந்தது, ஓகே அவங்களுடைய ஆட்சி முறைகள் எப்படி இருந்தது, அவங்க பீரியடில் அதிகமான பெயிண்டிங்ஸ் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டதுன்னா அந்த பெயிண்டிங்ஸுடைய தனித்துவம் என்ன, ஓகே அதை எந்த அரசர் இங்கே இருக்கக்கூடிய முகல் அரசரில் எந்த அரசர் வந்து அவருக்கு வந்து ரொம்ப அதிகமாக பேட்டர்னைசேஷன் பண்ணாங்க அப்படிங்கிறதோ இல்லை இவங்க காலகட்டங்களில் புதிதாக உருவாக்கப்பட்ட இசை கருவிகள் அதை சார்ந்தோ இவங்க பீரியடில் உருவாக்கப்பட்ட லிட்ரேச்சர் ஓகே அதுலேயும் குறிப்பிட்டு நம்ம எதை சொல்லிடலாம், அவங்க பீரியடில் வந்த பயோகிராஃபி புக்ஸ் ஆர் ஆட்டோபயோகிராஃபி புக்ஸ் இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா முகல்ஸை பொறுத்த வரைக்கும் அதுலேருந்து கேள்விகள் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகே மற்றபடி ஜென்ரலாக எல்லா கிங்டம்லேயும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் சமூகம் எப்படி இருக்குது, கலாச்சாரம் எப்படி இருக்குது, ப்ளஸ் மத நம்பிக்கைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெல்லி சுல்தானேட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஓகே. தென் மராத்தாஸ். மராத்தாஸ் பீரியட் அப்படின்றது மொராலஸ் எதோட தொடர்பு கொண்டது அப்படின்னா முகல்ஸுடைய பீரியடோட தொடர்பு கொண்டது தான். ஓகே. அண்ட் அப்போ அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா மராத்தியர்களுக்கும் முகல்ஸுக்கும் நிறைய சண்டைகள் அப்படிங்கிறதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அப்போ இவங்க எப்படி மராத்தாஸ் அப்படின்றவங்க முதல்ல உருவானாங்க, ஓகே, எப்படி ரைஸ் ஆகிறாங்க அப்படிங்கிறதும், சத்ரபதி சிவாஜியுடைய வம்சாவழிகள், ஓகே, ஷாம்பாஜியாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் ராஜாராமாக இருக்கட்டும், இல்லை ஷகுவாக இருக்கட்டும், இவங்க பீரியடில் என்னென்ன படையெடுப்புகள், ஓகே, என்னென்னலாம் மிலிட்ரி அக்ரேஷன்ஸ்லாம் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறதும், இவங்க பீரியடில் ஆட்சி முறைகள் எப்படி நடத்துனாங்க, உள்ளுக்குள்ளே மந்திரிகள் இருக்காங்கன்னா எத்தனை மந்திரிகள், 8 மந்திரிகளை வச்சு ஆட்சி செஞ்சாங்கன்னா அதை பற்றிய இன்ஃபர்மேஷன், ஓகே, என்னென்ன துறைகளுக்கு யார் யார் வந்திருக்காங்க, ஓகே, அதனுடைய பெயர்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கேள்வியாக பார்க்க முடியுது டிஎன்பிசிஸில். தென் இவங்க பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு சீஃப் மினிஸ்டர்ஸுடைய ஆட்சி, அதாவது பேஷ்வா அப்படின்றவங்க இருக்காங்க இல்லையா, ஓகே, அதாவது ராஜாவுக்கு கீழே சீஃப் மினிஸ்டரோ இல்லை பிரைம் மினிஸ்டராகவோ இருந்தவர்கள் தான் பேஷ்வா அப்படின்னு சொல்லுவாங்க. காலப்போக்கில் என்ன வராங்க, அவங்களே வந்து அரசர்களாகவும் மாறியிருக்காங்க, முழு ஆதிக்கத்தையும் அவங்களே செலுத்துகிறாங்க. அந்த வகையில் பேஷ்வா ரூல்ஷிப் அப்படின்னு பார்த்தா பாலாஜி விஸ்வநாத் அவர் பீரியட்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் பாஜிராவ், அதுக்கப்புறம் பாலாஜி பாஜிராவ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஆட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ அவங்களுடைய ஆட்சி காலகட்டங்களில் நடைபெற்ற முக்கிய போர்கள், ஓகே, ஸோ அதையும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே. ஏன்னா பேஷ்வாவுடைய காலகட்டங்களில் தான் பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணுறாங்க, மராத்தாஸோட சண்டை போட்டு, ஓகே, ஆங்கிலோ மராத்தா வார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் 1, 2, 3 அப்படிங்கிறதெல்லாம் ஈடுபட்டிருந்துருப்பாங்க. ஓகே. ஸோ அப்படிப்பட்ட அந்த வார்ஸையும் நீங்கள் இங்கே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இவங்க எதனால் தோத்தாங்க அதையும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். தென் வழக்கமாக சொல்கிறது தான், ஓகே, அவங்களுடைய சமூகம் எப்படி இருந்தது, ஓகே, அவங்களுடைய போர் நுணுக்கங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மராத்தாஸில். தென் விஜயநகரா கிங்டம். ஓகே. இவ்வளோ நேரம் பார்த்துருந்தது மராத்தாஸை தவிர்த்து மீதி எல்லாமே நார்த் இந்தியாவில். ஓகே. மராத்தாஸ் அப்படின்னு சொல்லும் போது டெக்கன் ரீஜனை சொன்னோம். ஓகே. இந்த மராத்தாஸ் உருவாராங்க அப்படின்னா அதை உருவாறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஆதிக்கம் செலுத்தி வரது தான் பாமினி கிங்டமும் விஜயநகர சாம்ராஜ்யம் அப்படிங்கிற இந்த சாம்ராஜ்யமும். ஓகே. அப்போ விஜயநகராவை பற்றி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் சமகாலகட்டங்களில், ஓகே, உலக அளவில் மிகப்பெரிய செல்வந்த நாடாக இருந்தது அப்படின்னு பார்த்தா அது விஜயநகர சாம்ராஜ்யம். ஓகே. ஸோ அந்த விஜயநகர சாம்ராஜ்யம் உருவான கதையும் அவங்கள பற்றி நமக்கு என்னென்ன புக்ஸ்லாம் இன்ஃபர்மேஷன் சொல்லுது, அந்த புத்தகத்தை எழுதிய நபர்கள் யார், அந்த புத்தகத்திலேருந்து என்ன வகையான கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம், இல்லை இந்த காலகட்டங்கள்லேருந்து வெளிநாட்டவர்கள் யாராவது இந்தியாவுக்குள்ளே வந்து ஓகே குறிப்புகள் எழுதிட்டு போனாங்களா, அந்த எழுத்தர்கள் அவங்க என்ன தெரிவித்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், எதிலிருந்து விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய வரலாறை நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும். தென் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தா இங்கேயும் என்ன இருந்திருக்கு, 4 வம்சாவளிகள் ஆட்சி செய்திருக்காங்க. ஓகே. விஜயநகர சாம்ராஜ்யத்தில் 4 வம்சாவளிகள் ஆட்சி செய்திருக்காங்க. ஒன்று சங்காமா ஆரம்பித்து சுலுவா, துலுவா, அரவிடு அப்படின்னு போகும்போது இதில் நிறைய ரூலர்ஸ் வருவாங்க, நிறைய ஆட்சியாளர்கள் அப்படின்றவங்க வருவாங்க. ஆனால் எல்லா ஆட்சியாளர்களையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுமா அப்படின்னா அது கிடையாது. ஓகே. நம்ம என்ன பண்ணிக்கலாம், முக்கியமான ஆட்சியாளர்கள் எந்த காலகட்டங்களில் விஜயநகர சாம்ராஜ்யம்ன்றது கொடிகட்டி பறந்ததோ அந்த பீரியட்ஸை கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாவே போதுமானது. அதில் இருக்கக்கூடிய அரசர்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே. அதை பற்றி சொல்லும் போதே கூடவே சேர்த்து எதை பார்க்கணும், அவர்களுடைய அரசியல் அமைப்பு எப்படி இருந்தது, சமூகம், ஓகே, அவங்களுடைய பொருளாதாரங்கள் எப்படி இருந்தது, ப்ளஸ் கலாச்சாரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையும் கூடவே சேர்த்து பார்க்கணும். இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தா டெம்பிள் ஆர்கிடெக்சர். ஏன்னா கட்டிடக்கலைகளில், திராவிட கட்டிடக்கலைகளில் சில நுணுக்கங்களை உள்ளே கொண்டு வந்த பெருமை அப்படிங்கிறது கண்டிப்பாக விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு உரித்தானது. ஸோ அப்படிப்பட்ட அந்த விஜயநகர சாம்ராஜ்யம் கொண்டு வந்த ஓகே ராய கோபுரம், ஓகே, சில முக்கிய கோயில்கள் இருக்குது அப்படின்னா அந்த கோயில்களை பற்றிய இன்ஃபர்மேஷன் நம்ம இங்கே கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் பாமினி கிங்டம் லாஸ்ட் டாபிக். ஓகே. ஸோ அந்த பாமினியை பொறுத்த வரைக்கும் பாமினியில் இவங்க எப்படி உருவானாங்க, ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, முதல்ல டெல்லி சுல்தானேட்ஸுடைய ஒரு கவர்னராக தான் இருந்தவங்க. ஓகே. அந்த கவர்னராக இருந்த நபர்கள் டெக்கன் ரீஜனை எப்படி முழுமையாக ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. ஓகே. அப்படி ஆதிக்கம் செலுத்தும் போது அவங்களில் முக்கிய நபராக முகமது கவான் என்னென்னலாம் அரசியல் திட்டங்களை புதுசாக கொண்டு வந்தார். ஓகே. அவருடைய பாலிசிஸ் எப்படி இருந்தது, அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த இடத்துல வச்சு பண்ணார் அப்படின்னா குல்கும்பாஸ் அப்படிங்கிற ஒரு அவையில் வச்சு பண்ணியிருப்பார். அந்த அவையுடைய பெருமை என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். தென் இவர்களுடைய காலகட்டங்களில் ஓகே கல்வி அறிவுக்கு நிறைய சலுகைகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இன்னும்
சொல்லணும் அப்படின்னா நிறைய மதராசாஸ் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகே, அந்த மதராசார்கள் எங்கெங்கெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு, ஓகே, அதனோடு தொடர்பு கொண்டு இவர்களுடைய காலகட்டங்களில் என்னென்னலாம் கலைகள் புதிதாக கொண்டு வரப்பட்டது, ஓகே, இல்லை அவங்களுடைய கலாச்சாரம் ஏதாவது உள்ளே கொண்டு வரப்பட்டுச்சா. இந்த சொல்லுவாங்க இல்லையா, டெக்கன்ல ரீஜியனில் வந்து பார்த்தோன்னா டெக்கானிய உருது அப்படிங்கிற ஒரு மொழி, ஓகே, உருவான காலகட்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் தான். ஓகே, ஸோ அப்படிப்பட்ட அந்த டெக்கானிய மொழி அதை சார்ந்து முதலாக எழுதப்பட்ட லிட்ரேச்சர், ஓகே, புத்தகம் என்ன, ஓகே, அதில் முக்கியமான கான்ட்ரிபியூட்டர்ஸ் யார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தென் இந்த பாமினி கிங்டம்ன்றது பின்னாட்களில் ஓகே என்னாவது ஒரு 5 பிரிவாக பிரிந்திருக்கும். ஓகே, ஸோ அப்படி பிரியும் போது அகமத் நகர், பீஜப்பூர், பெரார், ஓகே, கோல்கொண்டா அண்ட் பிடார் அப்படின்னு சொல்லிட்டு 5ஆ பிரிஞ்சுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய முக்கிய அரசர்கள். ஓகே, ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாவே ஏன்ஷியன் அண்ட் மெடிவல் பார்ட் அப்படிங்கிறத நம்ம கவர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுக்கான பேசிக் புக்கு, ஓகே, சோர்ஸ் புக் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சமச்சீர் புக்ஸ் தான். சமச்சீர் புக்ஸை தாண்டி நீங்கள் வெளியே எதுவும் போய் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. சமச்சீரில் இருக்கக்கூடிய புத்தகமே உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு போதுமான ஒரு புக்கு தான், சோர்ஸ் புக் தான். சரிங்களா, நன்றி.